சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் உள்ள பொதுமக்களிடம் காணொலி வாயிலாக பேசினார். உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மருத்துவமனைக்கு அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர்பாபு, மாநகராட்சி காவல் ஆணையர் அருண், முன்னாள் அமைச்சர் மு க அழகிரி உள்ளிட்டோர் சென்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் முதலமைச்சர் நலமுடன் இருப்பதாக கூறினார். பொறுத்தவரை இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட அவர் உயிராக மதித்த சகோதரர் மு க முத்து மரணம், ஒரு நாள் முழுக்க அந்த மரணத்திலேயே நின்றுட்டு வரவங்களை ரிசீவ் பண்ணி அதை அடக்கம் வரைக்கும் இருந்தாங்க. காலையிலிருந்து சாப்பிடாம கொள்ளாம இருந்து அந்த மாதிரி பண்ணாங்க. யாரா இருந்தாலுமே இந்த மாதிரியான அது முடிச்சுட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கிற காலையில ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு கிடினஸ் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ பரிசோதனைகள் பண்ணி நிற்கிறாங்க. பரிசோதனைகள் நேற்றைய முன்தினமும் பரிசோதனைகள் முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இன்னைக்கு அது சொல்றாங்க, இப்ப ஹாஸ்பிட்டல்ல சொல்ல போறாங்க. முதலமைச்சர் இன்னும் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என்று மு க அழகிரி குறிப்பிட்டார். இந்நிலையில் மருத்துவமனையில் இருந்தவாறே உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து கன்னியாகுமரி, கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் காணொலி வாயிலாக ஆய்வு செய்தார். அப்போது முகாம்களில் மனுக்களை அளிக்க வந்த பயனாளிகளிடம் முதலமைச்சர் கலந்துரையாடினார். உங்க பேர் என்னமா? பாக்கியலட்சுமி. இந்த கேம்ப் நடக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எப்படி நீங்க வந்தீங்க? வீடு வீடா கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி சரி சரி. ஃபைனல் இருந்துச்சுங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. சரிம்மா. இந்த இதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க? இன்னைக்கு தான் பண்ணாங்க. இன்னைக்கே வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க. மாத்தி கொடுத்துட்டாங்க இல்லையா? ஆமாங்க. நல்ல முறையா பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி சரி. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்திய முதலமைச்சர் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும் என்று குறிப்பிட்டார். பதிவாவதுல அந்த மனுக்கு எங்க அதிகமா பதிவாகுதோ அந்த இடத்துக்கு யாராவது ஆட்கள் அனுப்பிச்சு இமீடியட்டா அதை சீக்கிரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? சுரேஷ் அந்த மனுக்களை அந்த டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் ரிவ்யூ பண்ணி எவ்ரிடே அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ரிவ்யூ பண்ணிட்டு டெய்லி 7 மணிக்கு கூகுள் மீட் நடத்திட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துருக்கு. சார், நமக்கு இந்த வரைக்கும் சார் 12,492 மனுக்கள் நம்மளுக்கு டோட்டலா வந்திருக்காங்க சார். இது கலைஞர் மகளிர் உரிமை தொகை இல்லாம இருக்கக்கூடிய மனுக்கள் சார். இது அரௌண்ட் ஒரு 901 அப்ளிகேஷன்ஸ்க்கு இமிடியேட் டிஸ்போசல் கொடுத்துருக்காங்க சார், which is around 80% சார். மீதி இருக்கக்கூடிய பெட்டிஷன்ஸ் நம்ம 45 days is the maximum சார். within 15 to 20 days நம்ம பெட்டிஷன்ஸ் என்கொயரி பண்ணிட்டு 99% நம்ம அப்ரூவல் கொடுத்துருவாங்க சார். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்படும் மனுக்களின் விவரங்களையும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். இந்நிகழ்வின் போது தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உட்பட அரசு உயரதிகாரிகள் உடனிருந்தனர்.